தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, யார் உங்கள் கூப்பிடுதலை கேட்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு கரம் கொடுக்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ இல்லையோ, சேனைகளின் கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த தெய்வம் அந்த சகோதரனுடைய கூப்பிடுதலை கேட்டா, நீ என்னை மகிமைப்படுத்துகிற எவ்விடத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் இந்த சகோதரனுடைய ஜெபத்தை கேட்டால் தொடர்ந்து அந்த 3 மாதங்கள் அவர்கள் ஜெபித்தார்கள். சோர்ந்து போகாமல் ஜெபித்தார்கள், தைரியமாய் ஜெபித்தார்கள், விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்தார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஸ்கேன் பண்ணும்போது தான் அந்த டாக்டர்களுக்கு புரிந்தது, இவர்களுடைய தெய்வம் வல்லமையும் பயங்கரமான கர்த்தர் என்பதை. நம்முடைய பிதாக்களுக்கு மாத்திரமல்ல, வேத புஸ்தகத்தில் மாத்திரமல்ல, என்று அப்படி நீங்களும் விசுவாசிப்பீர்களானால், என்று இந்த வார்த்தை அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், நிச்சயமாக நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல இதை கேட்டுக்கொண்டு, கர்த்தாவே என் வாழ்க்கை இப்படி மாறணுமே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களானால், நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த சகோதரிக்கு இறங்கினது போல உங்களுக்கும் இறங்கி உங்கள் சூழ்நிலைகளை, உங்களுடைய காரியத்தை மாற்றி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, வெட்கப்படுகிற இடத்துல உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணி உங்களை கனப்படுத்த வைக்க அவர் போதுமான கர்த்தராய் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார்.